புதியுகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஹாப்பி அண்ட் ஹெல்தி மார்னிங். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044445969444. குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை குறித்து நம்ம தினமும் பேசிட்டு வரோம். இது ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் இஷ்யூவா மாறிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சிக்கும் நிறைய நேயர்கள் கால் பண்ணி இது சம்பந்தமான டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நாம இதை பத்தி பேசிட்டு வரோம். நம்மளுடைய இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் ஜனத்தொகை இருந்தாலும் இதுல 10% 10% இன்ஃபர்டிலிட்டி ரேட் இருக்கு. 10% மெம்பர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இருந்தாலும் இதை பத்தின விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு போய் சேரல. அதனால இது சம்பந்தமா என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக சென்னை ஃபர்டிலிட்டி சென்டருடைய சேர்பர்சன் டாக்டர் வி எம் தாமஸ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், நம்ம இன்னைக்கு இந்த ஃபர்டிலிட்டி ரேட் பத்தி பேசும்பொழுது மேல் இன்ஃபர்டிலிட்டி குறித்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுங்க டாக்டர். ஏன்னா இன்னைக்கு ஒரு 30% மேல் இன்ஃபர்டிலிட்டியும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் ரெடியூஸ் ஆகுறது அப்படிங்கிறத தாண்டி வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போது மேல் இன்ஃபர்டிலிட்டி ரீசெண்டாக ரைஸ் ஆயிருக்கு. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. உங்களுக்கு ஃபுட் ஹேபிட்டு, லைஃப் ஸ்டைல், அப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கத்திய கலாச்சாரம், இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் உங்களுக்கு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டு கொஞ்சம் கம்மியான மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. பட் பேசிக்காக பார்த்திங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது தொடர்ந்து, இல்லை ஆல்கஹால் எடுக்கிறது, இல்லை ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகிறது, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஃபர்டிலிட்டி கம்பேர் டு ரொட்டீன் பாப்புலேஷனோட சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அஃபெக்ட் ஆன மாதிரி நிறைய டேட்டா இப்போ சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரேடியேஷனில் நீங்கள் நிறைய நாள் எக்ஸ்போஸ் ஆகுனீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட்டு டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் இதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நார்மலாக 15 மில்லியன் அபவ் இருக்கணும், 4% மார்ஃபாலஜி இருக்கணும், 50% மோட்டிலிட்டி அசைவுத்தன்மை இருக்கணும். பட் இதை விட டிக்ளைன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் 2 மில்லியன் தான் இருக்குது, இல்லை 1 மில்லியன் தான் இருக்குது, இல்லை அக்கேஷ்னலாக ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது வாட் எவர் தே லூஸ் குவிக்காக கொஞ்சம் ரெக்கவரி பண்ண முடியும். பட் ரொம்ப நாளாக இந்த இதில் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்க ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிச்சயமா டாக்டர், இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? டாக்டர் கிட்ட பேசலாமா? நீங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க. டிவி வால்யூம் மியூட்ல பண்ணிட்டு உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா முத்துலட்சுமி, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சுன்னு குழந்தை இல்லை சார். சரி, அது என்னன்னு உங்களுக்கு கேட்காதுன்னு போன் பண்ணோம். ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா இந்த 5 வருஷத்துல? இல்ல, இப்போ ஒரு மாசம் முன்னாடி ட்ரீட்மெண்ட் போனேன் சார். ஓகே. அவங்க பார்த்துட்டு கருமுட்டை வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு மாத்திரை கொடுத்தாங்க. சரி, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கருமுட்டை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார். சொல்லிட்டு மாத்திரை கொடுத்து நீங்க சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க சார். சரி, இல்லை 5 இயர்ஸ் ஆகுதுமா. அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெட்டராக கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஹஸ்பண்டோட விந்து அணுக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட டியூப் டெஸ்ட் பண்ணிக்காங்க. ஃபாலோப்பியன் டியூப் எப்படி இருக்குது, ஓப்பனாக இருக்கா, இல்லை ஏதாவது அடைப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்காங்க. இது ரெண்டுமே இது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஓவுலேஷன் இண்டக்ஷன் ட்ரை பண்ணலாம். டேப்லெட்ஸ் கொடுத்து கருமுட்டை வர மாதிரி செஞ்சு நீங்கள் 2 பேரும் டாக்டர் சொன்ன டைமில் சேர்ந்துருக்கலாம். அது வரலன்னா விந்து எடுத்து உங்கள் கர்ப்பப்பையில் செலுத்துகிற மாதிரி கூட ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா 5 இயர்ஸ் ஆகுது. சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப நேரம் ப்ரொலாங் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப நாள் ப்ரொலாங்டு பண்ணிங்கன்னா கருமுட்டை வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏஜ் இருக்கும்போதே கொஞ்சம் குவிக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காங்க. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை பின்பற்றுங்கம்மா. ஏற்கனவே 5 வருட காலம் ஆகிட்டு அப்படின்றதுனால பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய அவைலபிளாக இருக்கு. உங்கள் டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் சொல்லுவாங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர். வணக்கம்.
வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கோமதி மேடம். சொல்லுங்க கோமதி, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு வந்து லேப்டாப் தொத்தைன்னு சொல்லிருக்காங்க மேடம். இணைப்பில் இருக்கீங்களாம்மா? ஓகே, உங்களுடைய கால் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நேர்கள் வந்து கால் பண்ணும்பொழுது கரெக்டாக சிக்னல் இருக்கிற இடத்துல இருந்து கால் பண்ணுங்க. அண்ட் டிவி வால்யூம் வந்து மியூட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட பேசினாதான் உங்களுடைய கேள்வி வந்து எங்களுக்கு வந்து கிளியராக வந்து கேட்கும். ஸோ இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது மேடம். சரிங்க சார். வயசு வந்து எல்லாம் செக் பண்ணா நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அந்த மஸ்குலர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு மேடம். சரிங்க சார். மரபு பிரச்சனை இருக்குது, அதனால பிறந்தா அதையும் பாதிக்கும் அப்படின்றாங்க. சரிங்க சார், டாக்டர் கிட்ட கேட்கலாம். இல்லை, இது வந்து நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாங்க? இல்லை தானே? இல்ல சார், இல்லை. ஸோ இல்லை, இந்த ரிஸ்க் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி வந்து ரிஸ்க் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் பேபி வரல தானே உங்களுக்கு? இல்ல சார், வரல சார். இல்லை, நீங்கள் வந்து சொந்தத்தில் பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேபி ஹெல்த்தியாக வந்துச்சுன்னா தென் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபஸ்ட் பேபியும் இந்த மாதிரி வருதுன்னும் போது செகண்ட் பேபிக்கு வேணால் நம்ம வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ்ன்னு இருக்குது. நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. எம்ப்ரியோ செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னும் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காதனால நீங்கள் வரி பண்ண வேணாம். நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி வரட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். நிறையா அதுக்கு டெஸ்டிங்கில் இருக்குது. எல்லாம் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் இந்த ஃபஸ்ட் பேபிக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தோணுன்னா செகண்ட் பேபிக்கு நம்ம அலர்ட் ஆகலாம். ஒன்றுமே இல்லாமல் சிவியராக ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் போகிறது அவசியம் இருக்காது சார். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. நீங்கள் வந்து பதட்ட வர வேணாம். இயற்கையாக வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அதுக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். திருப்பூர்லேருந்து பேசுறீங்க மேடம். விமலா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? குழந்தை இல்லை, 5 years ஆயிடுச்சு. சரிம்மா. சரிம்மா. எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டா 2 டைப்பும் பிளாக்கா இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. அது டெஸ்ட் பேபி தான் வட்டிக்கலீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அது டெஸ்ட் பேபியை தவிர வேற எதுவும் பண்ணலாமா என்னன்னு பார்த்துட்டு. உங்க வயது என்னம்மா? வயது 28. 28. உங்களுடைய கணவருக்கு என்ன வயது? வயசு 33. சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரிம்மா. இல்லை, இப்போது நீங்கள் வயசு கம்மி தான். பட் ஆனால் டியூப் டெஸ்ட் பண்ணும்போது 2 டியூப்மே வந்து அடைப்பு இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. இன்ஃபெக்ஷனால் கூட வந்திருக்கலாம். பட் ஆனால் நம்ம டியூப் வந்து அடைப்பாக இருக்கும்போது நீங்கள் நேச்சுரலாக சேர்ந்துருந்தாலோ இல்லை வந்து சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதுமா. அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டியூப்பில் என்ன நடக்குதோ அதை வெளியில் நடத்திட்டு திருப்பி கொண்டு போய் கர்ப்பப்பையில் வைக்கிறது தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட். அப்படின்னா கருமுட்டை வெளியில் எடுத்துகிட்டு உங்கள் ஹஸ்பண்டோட விந்தும் கருமுட்டையும் ஒன்றா சேர்த்து பேபியாக க்ரியேட் பண்ண பேபியை வந்து கர்ப்பப்பையில் வைக்கிறது தான் வந்து டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் இல்லை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து டியூப் அவசியம் இல்லை. டியூப் வந்து அடைப்பாக இருந்தாலும் டியூப் டேமேஜாக இருந்தாலும் அது வந்து உங்கள் ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணாது. பட் 28 வயசுன்றதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ரெக்னென்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் திங்க் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். இல்லை லேப்ரோஸ்கோபி பண்ணி டியூப்பை கரெக்ட் பண்ணுறது, இல்லை சர்ஜரி பண்ணுறது, டியூப்பை ரிமூவ் பண்ணுறேன், மைக்ரோ சர்ஜரி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணலாம். ஆனால் அதில் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. உங்களுக்கு ஒரு 10 to 20% தான் இருக்கும் மேக்ஸிமம். பட் ஆனால் ஐவிஎஃப்பில் ஒரு நல்ல தரமான சென்டரில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா 70-80% வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஐவிஎஃப் தான் பெட்டர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குமா. ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. உங்களுக்கு வந்து 2 டியூப்புமே வந்து அடைப்பாக இருக்கிறதுனால அந்த பிளாக்கை வந்து ரிலீஸ் பண்ணாலும் வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கான சக்ஸஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபி அதாவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறது தான் வந்து சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். என் பேர் அமுதா மேடம். நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. சரிம்மா. நாங்க இதுவரையும் ட்ரீட்மெண்ட் பண்ணல மேடம். இப்போதான் ரீசெண்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். ஓகே. ஆனா எனக்கு ரெகுலரா பீரியட் இருந்துட்டு இருந்தது மேடம். ரெகுலரா சைக்கிள் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ இந்த மந்த் வந்து எனக்கு 25 டேஸ்லயே நான் குளிச்சிட்டேன். சரிம்மா. ஆனா வந்து எனக்கு ப்ளீடிங்கே இல்ல மேடம். ஃபர்ஸ்ட் வந்து டிராப்பா இருந்தது. சரிம்மா. அதுக்கப்புறம் இல்லாம நெக்ஸ்ட் டே மதியம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு மேடம்.
சரிம்மா சரிம்மா டாக்டர் சரி, இது இந்த ப்ராப்ளம் இது ஃபர்ஸ்ட் டைம் தானே? ப்ராப்ளம் வருமா இல்ல எனக்கு பயமா இருக்கு மேடம், பிரச்சனை ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயப்படாதீங்கம்மா, டாக்டர் கிட்ட நாம கேட்கலாம். இல்லைம்மா, பயப்பட வேணாம்மா. ஏன்னா இந்த சைக்கிளில் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஏதாவது சத்தான பொருள் சாப்பிடல, சரியாக சாப்பாடு வந்து பேலன்ஸ்டு டயட் சாப்பிடல, அயன் கம்மியாக இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்லன்னா கூட அந்த மாதிரி நடக்குமா? ஸோ ஒரு வாட்டி நடந்ததுனால திருப்பி நீங்கள் இந்த மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா முன்னாடியெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் வந்துட்டு இருந்தது. அப்படி ஏதாவது பயமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்காங்க. எண்டோமெட்ரியம் திக்காக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும். இல்லை மைல்டாக வந்துட்டு போச்சுன்னா சம்டைம்ஸ் ப்ரெக்னென்சி கூட இருக்கலாம், இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக கூட இருக்கலாம். ஸ்பாட்டிங் மாதிரி இருந்ததுன்னா ஒரு யூரின் டெஸ்ட் செக்அப் பண்ணிக்காங்க, ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சப்போஸ் ப்ரெக்னென்சி இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் ஒரு மாதம் இந்த மாதிரி நடந்ததுன்னா அடுத்தடுத்த மாதம் இந்த மாதிரி நடக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் அயன் ரிச் ஃபுட்டு, கால்சியம் ரிச் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிடுங்க. பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஸோ டாக்டர்ஸ் ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. ஒரு யூரின் டெஸ்ட் ஒரு ஸ்கேன் வந்து மேற்கொண்டு பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நினச்சி நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையும் பதட்டமாகிறதுனால கூட வந்து உங்களுடைய உடம்பு வந்து வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பதட்டப்பட வேணாம், நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர், வணக்கம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் வந்து பிருந்தா. சொல்லுங்க பிருந்தா, உங்க கேள்வி என்ன? மேரேஜ் ஆகி 2 இயர் ஆகுது மேம். இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல சாக்லேட் சிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா, அதனால அது என்ன பண்ணலாம்? அதனாலதான் பிரெக்னன்சி லேட் ஆகுதா இல்ல அதுக்கு வேற ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். டாக்டர் கிட்ட கேட்கலாமா? இல்லை, இது வந்து உங்களுக்கு சாக்லேட் சிஸ்ட் இருக்கும்போது, சின்ன சின்ன சிஸ்ட் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகலாமா? நீங்கள் வந்து இப்போ யங்கு தான், 2 இயர்ஸ் தான் ஆகுதுன்ற போது அட்வான்ஸாக போக வேண்டிய அவசியம் இல்லை. டேப்லெட் கொடுத்து அந்த சிஸ்டெல்லாம் குறைக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 இயர்ஸ், ஒரு 1 இயர்க்கு அப்புறம் வேணால் லேப்ரோஸ்கோபி பண்ணி அந்த சாக்லேட் சிஸ்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது கூட ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை ஓவுலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ்ன்னு கிடைக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது. அது நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு பார்த்துட்டு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. சிஸ்ட்டு கம்மி பண்ணி கருமுட்டை வர மாதிரி செய்வாங்க. செஞ்சுட்டு அவங்க சொல்கிற டைமில் நீங்கள் சேர்ந்துருங்க, மோஸ்ட்லி ப்ரெக்னென்சி வரும். ஓகே மிஸ், டாக்டர்ஸ் ஆலோசனை வந்து பின்பற்றுங்க, உங்க பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். இதே மாதிரியான உங்களுடைய அத்தனை கேள்விகளையும் ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்ல நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை சார்ந்த உங்களுடைய என்ன சந்தேகமா இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக சென்னை ஃபர்டிலிட்டி சென்டருடைய சேர்பர்சன் டாக்டர் VM தாமஸ் அவர்கள் இருக்காங்க. ஸோ நீங்க தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரேணுகா. சொல்லுங்க ரேணுகா, உங்க கேள்வி என்ன? நான் டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க கேள்வியை நீங்க திறந்து கேட்கலாம். சொல்லுங்கம்மா ரேணுகா. சார், எனக்கு மேரேஜ் 1 இயர் ஆயிடுச்சு. ஓகே. இன்னும் பேபி இல்ல. சரி. நான் செக்அப் போனோம். ஓகே. செக்அப்ல எனக்கு எல்லாமே நார்மல் வந்துச்சு. ஓகே. அவருக்கு வந்து உயிரணுக்கள் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்டுக்கு? ஓகே. எங்க ஹஸ்பண்டுக்கு. அப்புறம் டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். மறுபடியும் செக்அப் போனது, அப்புறம் அவருக்கும் நார்மல். சரி. ஆனா இன்னமும் பேபி நிக்கல. ஓகே. சோ நீங்க ஒண்ணு பண்ணுங்கம்மா. ஆனா மேரேஜுக்கு சரி, சொல்லுங்க. நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி. 6 மந்த்க்கு டேப்லெட் சாப்பிட்டது. சரி. அப்புறம் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் மேரேஜ் ஆகிட்டு 3 மாசம் தலைக்கு ஊத்திக்காமலே இருந்தேன். சரி. அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் சரி தலைக்கு ஊத்திக்கலே சொல்லிட்டு டாக்டர் செக்அப் பண்ணனால அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் ரெகுலரா ஊத்திக்க ஆரம்பிச்சேன். சரி. அப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் நார்மல் வந்துச்சு. அவருக்கு மட்டும்தான் உயிரிழப்பு கம்மியா இருக்கு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சார். அதான் கிட்ட பேபி நிக்குமா நிக்காத கேட்கறதுக்காக. நிற்குமா, பேபி நிற்கும். ஏன்னா இப்போ டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு உயிரணுக்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, உங்களுக்கும் ஒரு நீர் கொப்பளம் பிரச்சனை இருக்குல்ல, PCOன்ற மாதிரி இருக்குல்ல, 2 பேருமே நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ PCOன்னும் போது ப்ரெக்னென்சி கொஞ்சம் டிலே ஆகலாம். இதோட உங்கள் ஹஸ்பண்டோட இதுவும் சேர்ந்துக்குச்சுல்ல, கொஞ்சம் உயிரணுக்கள் கம்மியாக இருக்குல்ல. ஸோ இந்த 2 காம்பினேஷனாக சேரும்போது சில டைம்ஸ் வந்து ப்ரெக்னென்சி டிலே ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு PCOக்கு டேப்லெட் எடுத்து PCO சரி பண்ணிக்காங்க. அப்புறம் ஹஸ்பண்டும் தொடர்ந்து சாப்பிட்டோம் அந்த மெடிசன். அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் 2 பேரும் இன்னும் கூட ஒரு 2 to 3 months ட்ரை பண்ணலாமா, தப்பு இல்லை.
மோஸ்ட்லி ப்ரெக்னென்சி வரும். பிசிஓன்றவங்களுக்கு கொஞ்சம் சம்டைம்ஸ் கருமுட்டை வளர்ச்சியில் கொஞ்சம் டிலே நடக்கலாம். பட் ஆனால் ப்ரெக்னென்சி வரும். ஸோ கவலைப்படாதீங்க. இன்னும் 2 to 3 months நீங்கள் டேப்லெட் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி வரலன்னா வேணால் நீங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு, அதனால முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் தேவி பேசுறேன் மேடம். சொல்லுங்க சொல்லுங்க தேவி, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது மேடம். சரிங்கம்மா. ஆக்சுவலா 1 yearல வந்து கன்சீவ் ஆயிருந்தேன் நார்மலாவே. அப்போ வந்து 2 monthsல ஹார்ட்பீட் வரலன்ட்டு அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சரிம்மா. அபார்ட் பண்ணிட்டு இப்போ ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் மேடம். ஒரு 3 months தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சரிம்மா. இன்னும் எதுவும் சக்சஸ் ஆகல. பட் ஆனா ஐவிஐ ட்ரீட்மெண்ட் எடுத்தா பெஸ்டா இருக்கும். ஏன்னா வந்து உங்களுடைய இது வந்து கர்ப்பப்பை இது வாய் வந்து அடிப்பக்கமா பத்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. சரிம்மா, நம்ம டாக்டர் கேட்கலாம். சரிம்மா. சரி, ஓகே. இல்லை, இப்போ வந்து நீங்கள் வந்து நேச்சுரலாகவே ப்ரெக்னென்சி வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ எவ்வளோம்மா ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 31 சார். 31 ஆகுது. ஸோ ஓகே, நேச்சுரலாக ட்ரை பண்ணீங்க, ப்ரெக்னென்சி வந்திருக்குல்ல உங்களுக்கு. எப்போ வந்துச்சு ப்ரெக்னென்சி? லாஸ்ட் டிசம்பர் சார். டிசம்பர், லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் 9 months ஆகுதுல்ல. 9 months வந்து அபார்ட் பண்ணிட்டேன் சார். 9-10 months ஆகுது. ஓகே. ஸோ ஒரு வாட்டி இந்த மாதிரி நடந்ததுன்னா இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆனெம்பிரியானிக் சாக் அப்படின்னு சொல்கிறோமா. வந்து அவங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிருக்கு, பட் ஆனால் சாக் இருக்குது. சாக் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னும் போது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சைக்கிளில் வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி தொடர்ந்து வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு இன்னொரு ப்ரெக்னென்சி இதே மாதிரி நடக்குது, இல்லை இன்னொரு ப்ரெக்னென்சி இதே மாதிரி நடக்குதுன்னா நீங்கள் வரி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி நடக்கிறது வெரி காமன். எல்லாருக்குமே நார்மலாக இருக்கிறவங்க கூட நடக்கலாம். ஒய்ஃப்க்கும் நார்மலாக இருக்குது, ஹஸ்பண்டுக்கும் நார்மலாக இருக்குன்னா நடக்கலாம், ஒரு டைம் நடக்கலாம், தப்பு இல்லை. பட் அடிக்கடிக்கும் இதே மாதிரி நடக்குதுன்னா நீங்கள் பயப்படணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்காங்க. டேப்லெட் எடுத்து கருமுட்டை வர மாதிரி செஞ்சு கரெக்டாக அந்த டைமில் டாக்டர் சொல்கிற டைமில் சேர்ந்துருங்க. அது ஒரு 1 or 2 cycles நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி வரலன்னா நீங்கள் ஐயுஐ கூட போகலாம், தப்பு இல்லை. ஐயுஐயில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் ஃபாலிக்கிள்ஸ் வர மாதிரி பண்ணுவோம். 2-3 நல்லா ஹெல்த்தி ஃபாலிக்கிள்ஸ் வர மாதிரி பண்ணுவோம். அது வந்து கருமுட்டை வெடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டோட விந்து எடுத்து கர்ப்பப்பையில் செலுத்தி பார்ப்போம். அப்படி பண்ணும்போது கூட உங்களுக்கு ஈஸியாக ப்ரெக்னென்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவுலேஷன் இண்டக்ஷன்ற மாதிரி ஒரு 2-3 cycle நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் மாதிரி போங்க, கட்டாயம் ப்ரெக்னென்சி வரும். ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்திருக்கு. ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. உங்களுக்கு ஏற்கனவே ப்ரெக்னென்சி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த நேர் வணக்கம். மார்னிங்க. குட் மார்னிங்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் நேம் விக்னேஸ்வரி, காங்கேயத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? எனக்கு மேரேஜ் ஆகி 7 months ஆச்சுங்க. சரிங்கம்மா. அதாவது டேட் வந்து ஆக்சுவலாக கரெக்டாக ஆகிட்டு இருந்தேன். மென்சஸ் வந்து கரெக்டாக ஆகிட்டு இருந்தேன். சரிங்கம்மா. ஸோ இந்த 7 months வந்து ஒரு 10 days வந்து தள்ளி போகுது. எனக்கு அதனால கொஞ்சம் பயமாக இருக்குங்க. சரிம்மா, டாக்டர். சரி, இப்போ நீங்கள் ரொம்ப வெயிட் அதிகமாக இருப்பீங்களாம்மா? எவ்வளோ இருக்கும் வெயிட் உங்களுக்கு? 164 ஹைட்டுங்க, வெயிட் வந்து 64. நார்மலாக தான் இருக்கீங்க. ஸோ பக்கத்துலேயே நீங்கள் காஞ்சிபுரத்தில் ஏதாவது ஒரு நல்ல டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கம்மா. ஏதாவது சிஸ்ட் மாதிரி இருக்கா, இல்லை வந்து நீர்க்கொப்பளம் மாதிரி தான் இருக்கான்ற பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு டேப்லெட் கொடுத்து பீரியட்ஸை ரெகுலர் பண்ணலாம். நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிற லோக்கல் கைனகாலஜிஸ்ட்டை பாருங்கள். கட்டாயம் டேப்லெட் கொடுத்து ரெகுலர் பண்ண முடியும் பீரியட்ஸ். பயப்பட வேணாம். ஒரு ஸ்கேன் பண்ணால் எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உங்கள் பீரியட்ஸும் வந்து ரெகுலர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அனிதா. சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. சரிங்கம்மா. டிவி வால்யூம் வந்து மியூட்ல போட்டுட்டு நீங்கள் உங்களோட கேள்வி வந்து திரும்பி கேட்கலாமா? சரிங்க. இணைப்பில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்வியை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். அனிதா சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, சொல்லுங்க. 2 பேருக்கு செக்அப் பண்ணியாச்சுங்க. ஒரு டியூப் வந்து அடைப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிம்மா. ஒரு டியூப் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி. இது 3 மாசம் டியூப் 2 வருஷமா போயிட்டு இருக்கோம். சரி. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சக்சஸ் ஆகல. இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். சரி. அதுல வந்து ஐயுஐ பண்ணிருக்காங்க. இப்போ 1 வாரம் ஆகுது. ஐயுஐ பண்ணி இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ஆமா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க.
சரி சரி எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா நீங்கள்? இது நாங்க ஆத்தூர் சார். ஓகே, ஆத்தூர். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஐயுஐயில் வந்து சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20%. அப்படின்னா ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இல்லை 1-2 பேர் தான் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. 50%, 60% ஐயுஐயில் கொண்டு வர முடியாது. ஐயுஐயில் சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு பண்ணால் 1-2 தான் ப்ரெக்னென்சி வரும். ஸோ நீங்கள் எங்கே தான் சின்ன வயசாக இருக்குது ஐயுஐ பண்ணியிருக்காங்க, கண்டினியூ பண்ணுங்கள். டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். 15 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு பேசுவாங்க. ஸோ இப்போ ரெஸ்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ண வேணாம், ஃப்ரீயாக இருங்க, பார்க்கலாம். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்கம்மா. நீங்கள் வந்து எதுவும் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். ஓகே, உங்கள் கால் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர். அண்ட் நம்ம வந்து சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களை பற்றி வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொன்னீங்க. இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன், ஆர் அவங்க வந்து ப்ரிகாஷனரியாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க ஃபுட் இப்போ ஹேபிட்ஸ்? ஜென்ரலாக வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்றதை வந்து பார்த்துட்ருக்கோம்ல. ஏன் நடக்குதுன்னா, இப்போ சப்போஸ் வந்து ஸ்பர்மிசைடல் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை பெஸ்டிசைடுன்னு சொல்கிறோம், இல்லை ரேடியேஷன் சொல்கிறோம். இப்போ வந்து மின்கதிரின்றதுனால கூட உங்களுக்கு வந்து ஸ்போமை வந்து பாதிக்கலாம். ஸோ இப்போ ரேடியேஷன்னா எப்படின்னா, நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்க, லேப்டாப்பில் ரொம்ப நேரம் கண்டினியூஸாக வேலை பண்ணுறீங்க. ஸோ அப்படின்னு பண்ணும்போது லேப்டாப்பில் இருக்கிற பேட்டரியில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் வரும். இதில் நீங்கள் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது, இல்லை வந்து நீங்கள் லேப்டாப் வந்து மடி மேலே வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா, அந்த மின்கதிரி வந்து டைரெக்டாக வந்து உங்களோட டெஸ்டிஸில் வந்து அந்த ரேஸ் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது என்னென்னா, டெஸ்டிஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். டெஸ்டிஸோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் 37 degrees, அப்படின்னா 36 degrees தான் இருக்கும். ஹியூமனோட பாடி டெம்பரேச்சர் வந்து 37 degree இருக்கும். பட் டெஸ்டிஸோட டெம்பரேச்சர் வந்து 36 degrees தான் இருக்கும். 1 degree பாடி டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவான இடத்துல வந்து நீங்கள் வந்து லேப்டாப் வைக்கும்போது அதில் இருக்கிற ரேடியேஷன் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகி ஸ்போமை வந்து உயிரணுக்களை வந்து நாக் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது ஒன்று. இப்போ லாங் ட்ரக் டிரைவர்ஸ், இதோ கொஞ்சம் பேர் என்ன இன்ஜின் சூடில், லாரியில் இல்லை வந்து பெரிய பெரிய வண்டியில் ஓட்டும் போது என்ன ஆகும்னா, இன்ஜின்லேருந்து ஒரு சூடு வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி 37க்குள்ளவே இருக்கணும், 36க்குள்ளே இருக்கணும். அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து சூடு அதிகமாக ஜென்ரேட் ஆகும்போது அது என்ன பண்ணால், அந்த சூடுலேயே நீங்கள் ரொம்ப நேரம் இருக்கும்போது கூட உங்களுக்கு ஸ்போம் அணுக்களை வந்து பாதிக்கும். இல்லை கொஞ்சம் பேர் வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் வந்து அந்த ஹீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது குக் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஹீட் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி குக் பண்ணும்போது கூட அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா ஸ்போம் வந்து பாதிக்கும். கொஞ்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ஏதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. அந்த கெமிக்கலை வந்து இன்ஹேல் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல் உள்ளே போயிட்டு வந்து உடம்புல வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் பாதித்து உயிரணுக்களை நாக் அவுட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ரெமெடி என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க. ரெமெடின்னு என்னென்னா, அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. சப்போஸ் வந்து நீங்கள் ரேடியேஷனில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு வந்து சப்போஸ் வந்து ஒரு 10 to 15 hours நான் லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு குறிப்பிட்ட டைமில் கொஞ்சம் பண்ணிவிட்டு கேப் விட்டுட்டு பண்ணுறது நல்லது. தொடர்ந்து இது பண்ணுறது நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்ணு முழிச்சிட்டு வந்துட்டு பிபிஓவில் ஒர்க் பண்ணுறது. பிபிஓ அப்படின்னா பார்த்திங்கன்னா டேயில் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க, நைட் ஃபுல்லாக வந்து கண் முழிச்சிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க கூட லைஃப் சேஞ்சஸ் வந்து பேட்டர்ன் மாறுது. அப்படி மாறும்போது அவங்களுக்கு வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம், பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறது, அணுக்கள் வந்து கம்மியாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. நம்ம சாப்பிட்ற வந்து சாப்பாடு கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாப்பாடு எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றது, இதெல்லாமே கூட நல்லது கிடையாது. அதே மாதிரி நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தது சாப்பிட்றது, இது எல்லாமே கூட வந்து உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து பாதிக்கும். அந்த வாழ்வியல் மாற்றங்கள்ல வந்து முக்கியமாக வந்து சொல்லக்கூடியது வந்து ஃபுட் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் திறந்து பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லாவண்யா மேடம். சொல்லுங்க லாவண்யா, உங்களுடைய கேள்வி என்ன? சார், மேரேஜ் ஆகி எனக்கு 4 years ஆயிடுச்சுங்க மேம். சரிங்கம்மா. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிசிஓடி, தைராய்டு ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுங்க சார். சரிங்கம்மா. அதில் ட்ரீட்மெண்ட் மேரேஜ் முன்னாடி எடுத்து ஃபர்ஸ்ட் பேபி ஃபார்ம் ஆகி பேபிக்கு 3 years ஆயிடுச்சு. ஓகே. செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணச்சுல திருப்பி பிசிஓடி ப்ராப்ளம் வந்துருதுன்னு சொல்றாங்க சார். சரிங்கம்மா. அதனால நார்மலா நெக்ஸ்ட் பேபி
வருமா வராதான்னு தெரியல, அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பிசிஓடி ப்ராப்ளமும் தைராய்டு ப்ராப்ளமும் கொஞ்சம் 74 kg இருக்கிறேன். அதனால செகண்ட் பேபிக்கு வாய்ப்பு உண்டா இல்லையான்னு கேக்குறது. நிச்சயமாம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா. ட்ரீட்மெண்ட் எதுவும் வேற எடுக்கணுமா என்ன? நிச்சயமா டாக்டர் கிட்ட நாம கேட்கலாமா? கட்டாயமா நீங்கள் வந்து வெயிட் கொஞ்சம் கெயின் ஆகிருக்கீங்க, வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க. பிரிஸ்காக அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes இல்லை வந்து அட்லீஸ்ட் ஒரு ½ an hour ஒரு 3 to 5 kilometer நல்லா பிரிஸ்காக வாக் பண்ணுங்கள். நல்லா வேர்த்து கொட்டுற மாதிரி நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட் கம்மியாகும். வெயிட் கம்மியானாலே உங்களுக்கு ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆயில் ஃபுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பிசிஓன்னும் போது நீங்கள் நிறைய ஆயில் வந்து சேர்த்துக்கூடாது. ஆயில் கம்மியாக இருக்கிற ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ணும். மூணாவது வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுத்துக்காங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடும்போது கூட உங்களுக்கு கருமுட்டை வந்து நல்லா உற்பத்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்பெஷலி வந்து நீங்கள் பொமிக்ரனேட்டு, அத்திப்பழம் இதெல்லாம் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து கருமுட்டை வந்து நல்லா குவாலிட்டியாக உற்பத்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிசிஓன்றதுனால உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வராதுன்னு சொல்ல முடியாது. பட் எப்போ வரன்றது கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி வரலாம், இல்லை 1 monthல வரலாம், இல்லை 3 monthsல வரலாம், இல்லை 1 yearல கூட வரலாம். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து வெயிட் கம்மி பண்ணிக்காங்க. தைராய்டு வந்து ரெகுலராக மெடிசன் எடுத்து தைராய்டும் கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. நேச்சுரலாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னா ஓவுலேஷன் இண்டக்ஷன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேபி இருக்குல்ல, மோஸ்ட்லி வரதுக்கு சான்சஸ் இருக்குமா. ஓகே, ஸோ டாக்டர்ஸ் ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. குறிப்பாக உணவு முறையில் வந்து என்ன மாற்றங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா எங்களுடைய நேர்லைன் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. குழந்தையின்மை சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் பதில் சொல்றதுக்காக சென்னை ஃபர்டிலிட்டி சென்டருடைய சேர்பர்சன் டாக்டர் VM தாமஸ் அவர்கள் இருக்காங்க. ஸோ உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேடம் செல்வி மேடம், திருச்சில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்ன? தைராய்டு இருக்கு மேடம். 5 வயசுல பையன் இருக்கான் மேடம். சரிம்மா. அதுக்கப்புறம் 2 குழந்தை அருந்து 5 மாசத்துல தலைப்பொறி தண்ணி அதிகமா இருக்குன்னு அபாசன் பண்ணியாச்சு மேடம். சரிங்கம்மா. அதுக்கு என்னதான் மேடம் பண்றது? ட்ரீட்மெண்ட் மறுபடியும். இப்போ உங்களுடைய வயது என்னம்மா? எனக்கு வயது 27 மேடம். 27. என்ன வெயிட்மா இப்போ உங்களுக்கு? எடை எவ்வளவு இருக்கீங்க? 70 கிலோ இருக்கேன் மேடம். 70 கிலோ. ஹைட் எவ்வளோமா இருக்கீங்க? ஹைட் தெரியல மேடம். சரிம்மா, டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரிம்மா, இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிக்காங்க. சரிங்க. தைராய்டு வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணுமா. தைராய்டு டேப்லெட் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்கள் தைராய்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் போடுறது டெய்லி வந்து டில் டெலிவரி வரைக்கும், பேபி வந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். தைராய்டு டேப்லெட்டை எந்த காரணத்துக்கு கொண்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து கொஞ்சம் வெயிட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வெயிட் கெயின் ஆன மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் கம்மி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வரும். ஏன்னா ஒரு பேபி உங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்த்தி பேபி இருக்குல்ல கையில். ஸோ அதனால் வந்து செகண்ட் பேபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபோலிக் ஆசிடும் தைராய்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு கண்டினியூ பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ப்ரெக்னென்சி வரும். ஓகே, ஸோ டாக்டர்ஸ் ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுனால குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இடையில வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பொதுவாகவே வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற எல்லா பெண்களுமே வந்து அவங்களுடைய இடையில வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். எடை அதிகமாக இருந்தால் நேச்சுரலான முறையில் வந்து சரியான உணவு கட்டுப்பாடு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து எடையை வந்து குறைங்க. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தனலட்சுமி. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? நான் கன்சீவா இருக்கேன் 1 month. ஓகேம்மா. ஆனா லைட்டா ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கு தினமும். டெய்லியுமே இருக்குங்களா? டெய்லியும் 1 drop 2 drop அந்த மாதிரி வருது. சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட கேட்கலாம். கன்சீவ் ஆகி இப்போ எத்தனை மாதம் ஆகுதுமா? 1 month ஆகுது. 1 month ஆகுது. லாஸ்ட் பீரியட் எப்போ வந்தது உங்களுக்கு? ஆகஸ்ட் 23. ஆகஸ்ட் வந்தது. சரி, ஓகே. இப்போ வந்து சம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். லேசாக 1 or 2 பிளட் ட்ராப் வந்து வர்றது சகஜம். ஸோ 1 or 2 ட்ராப் வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹைஜீனிக்காக வச்சுக்காங்க. ப்ராப்பராக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். நீங்கள் வந்துட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஸ்கேன் சென்டர் இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணி பாருங்கள். பாப்பா வந்து நல்லா இருக்கா, உள்ளே வந்து ஹார்ட் பீட் எல்லாம் வந்துருச்சா, அதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு இந்த ப்ளீடிங் நெக்ஸ்ட் 2 weeks கழிச்சு போங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்கட்டும்.
மோஸ்ட்லி நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸில் ஹார்ட் பீட் வந்துடணும். ஸோ மோஸ்ட்லி வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மெடிகேஷன் எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன மெடிசன் கொடுக்குறாங்களோ லூட்டியல் சப்போர்ட்டுக்கு எல்லாம் நிறையா கொடுப்பாங்க. ப்ரொஜெஸ்ட்ரோன், ஈஸ்ட்ரோஜன் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் தானே பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து மைல்டாக 1 or 2 ட்ராப்ஸ் வர்றது நார்மல் தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ கவலைப்பட வேணாமா. நீங்கள் வந்து டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. ரெகுலராக செக்அப்ஸ் அண்ட் ஸ்கேன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை வந்து எதாக இருந்தாலும் முன்கூட்டியே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுமதி. எனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. சரிங்கம்மா. இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். கருமுட்டை வந்து எனக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் என் வீட்டுக்காரருக்கு வந்து விந்தோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு மாத்திரை சாப்பிட்டோம், ஒரு 2-3 மாசம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கருமுட்டை வளர்ச்சி அவருக்கு பூச்சி மாத்திரை எல்லாம் போட்டாங்க, வளர்ந்துச்சு. அப்புறம் நானும் பிரச்சனை ஆகி 2-3 மாசத்துல சரிங்கம்மா, நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். ஸோ இப்போ என்னம்மா 5 இயர்ஸ் ஆகுதுல்ல கல்யாணம் ஆகி? சரி, ஹஸ்பண்ட் உயிரணுக்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சரி, ஓகே. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஓவுலேஷன் இண்டக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது மெடிசன் எடுத்து சேர்ந்துருந்துருக்கீங்களா? ஒரு வருஷம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ 3 மாசமா கன்சீவ் ஆயிருந்தேன். சரி, ஓகே. ஹஸ்பண்டோட விந்து எவ்வளோ இருக்குமா? விந்து அணுக்கள் எவ்வளோ இருக்கு? 1 மில்லியனா, 2 மில்லியனா, இல்லை 5 மில்லியனா, இல்லை 10 மில்லியனா, எவ்வளோ சொல்லியிருக்காங்க? எவ்வளோ இத்தனை மில்லியன் இருக்குன்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? கொஞ்சம் அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. உண்மையாக என்னன்னு தெரியல. பட் நீங்கள் எங்கேருந்துமா பேசுகிறீங்க? எங்கேருந்து? செஞ்சியா? சரி, ஓகே. ஸோ விந்து அணுக்களை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். சப்போஸ் விந்து கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், ஐயுஐ ட்ரீட்மெண்ட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஐயுஐ ட்ரீட்மெண்ட் என்னென்னா உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து கருமுட்டை வர மாதிரி செஞ்சுட்டு, நல்ல சைஸ் வந்ததுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு கருமுட்டை வெடிக்கிற மாதிரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் விந்து வாங்கி நல்லா சுத்தகரித்து அதில் இருக்கிற மொட்டைல் ஸ்போம் எடுத்து உங்கள் கர்ப்பப்பையில் செலுத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ 5 இயர்ஸ் ஆகுது இல்லை? நிச்சயமா டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து பின்பற்றுங்கம்மா. ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கவுண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரிஞ்சால் தான் அதுக்கு அடுத்து வந்து என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டும் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் தேவிகா. சொல்லுங்க தேவிகா, உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு வந்து 2 பாப்பா இருக்கு. சரிம்மா. எனக்கு 2 பொண்ணு. அது என்னன்னா 2வது பொண்ணு கொஞ்சம் இதுவா தான் இருக்கா. சரிம்மா. இப்போ எனக்கு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை நின்று எனக்கு வயிற்றுல கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அபார்ஷன் நானே பண்ணிட்டேன். இப்போ சரிங்கம்மா. இப்போ அதனால இப்போ 3 மாசம் ஆகுது எனக்கு அபார்ஷன் பண்ணி பிரைவேட்ல போய் நான் பண்ணிட்டேன். சரிங்கம்மா. ஆனா இப்போ நான் திரும்ப இப்போ பிரெக்னன்சி ஆனா எதுனா எனக்கு ஃபால்ட் ஆகுமா? சரிம்மா. இல்லம்மா, இப்போ கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா உங்களுக்கு? இல்ல கர்ப்பப்பையில சொல்ல சார் எனக்கு இல்ல இது ஓவரியில வந்து சிஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா, இல்ல கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா? எனக்கு கர்ப்பப்பை சொல்லல. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து ரைட் சைடுல வந்து எனக்கு ஒரு இந்த கட்டி மாதிரி இருக்குன்னாங்க, ரத்த கட்டி மாதிரி இருக்குன்னாங்க. அது அப்புறமேட்டு வேண்டாம் குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அபார்ஷன் பண்ணிட்டேன். சரி. அது பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்ப போய் அவங்க 1 மாசம் கழிச்சு வாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்னு பண்ணாங்க. அப்ப பண்ண ஒண்ணுமே இல்ல, எனக்கு நார்மலா இல்லன்னு சொல்லிட்டாங்க எனக்கு. பரவாயில்ல. இப்போ இப்ப வந்து அதுக்கு இப்ப நான் திரும்ப எதனா கரு உண்டானா எனக்கு எதனா ஃபால்ட் ஆகுமா? உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா, இதான் நார்மலா இருக்கு. ஆல்ரெடி நீங்க 2 குழந்தை இருக்கு தானே உங்களுக்கு? 2 பொண்ணு இருக்கு சார் எனக்கு. இருக்கு. நீங்க இன்னொரு பேபி பொண்ணு வந்து கொஞ்சம் அதான் ஆக்டிவ், அதான் 6 வந்துருச்சு அவளுக்கு. அவ வந்து இப்ப அதனால நான் இப்ப திரும்ப 3வது ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால வந்து இப்ப நான் 3 மாசம் தான் ஆகுது எனக்கு அபார்ஷன் ஆகி. நாளைக்கு எனக்கு எதனா ஃபால்ட் வருமானு எனக்கு ஒரு பயமா இருக்கு சார். அதுதான் பண்ணலாமா? இப்போ கொஞ்சம் கேப் விடுங்க. இப்போ தானே நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. ஒரு 6 மந்த்ஸ் கூட நீங்க வெயிட் பண்ணலாம். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ராப்ளம் வராது, பிரெக்னன்சி வரும். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. உங்க பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வராதுல சார். வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் குமாரி.
சொல்லுங்க குமாரி உங்களுடைய. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்து 5 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. ஒரு பையன் இருக்கான், 4 வயசு முடிஞ்சிச்சு. சரிங்கம்மா. 2வது குழந்தை வந்து அதுக்கப்புறம் எதுவுமே நிக்கல, அதாவது இன்னும் அது எதுவுமே கன்ஃபார்மே ஆகல. சரிங்கம்மா. ஏதாவது டெஸ்ட் வந்து ஏதாவது மேற்கொண்டீங்களா நீங்க? என்னம்மா? ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களாம்மா நீங்க? இன்னும் எதுவுமே பண்ணலண்ணா. சரிம்மா, டாக்டர் கிட்ட கேட்கலாம். நான் தெரியல, டவுட்டா இருக்கு. நிச்சயமாம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, கேட்கலாம். சரிம்மா, நீங்க ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கிறதுனால 2வது வாட்டி குழந்தைக்கு ட்ரை பண்றீங்க, 2வது குழந்தைக்கு வரல. ஸோ நீங்க வந்து டியூப் டெஸ்ட்னு பண்ணி பார்க்கலாம். டியூப் அப்படின்னா என்னென்னா ஃபேலோப்பியன் டியூப் எப்படி இருக்குது, ஏதாவது அடைப்பாக இருக்கான்றதை நம்ம பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு டியூப் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஏன் இவ்வளோ நாள் வந்து டிலே ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து ஒரு டியூப் டெஸ்ட் பண்ணி பாருங்கம்மா. உங்களுக்கு வந்து அதில் வந்து ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் அதுக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. குழந்தையின்மை சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக சென்னை ஃபர்டிலிட்டி சென்டருடைய சேர்பர்சன் டாக்டர் VM தாமஸ் அவர்கள் இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ விஜி, சேலம். சொல்லுங்க விஜய், உங்களுடைய கேள்வி என்ன? டிபி கட்டி இருக்குன்னு பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். சரிம்மா. திரும்ப ஒரு கட்டி வந்திருக்கு. இதெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு எதனா பிரச்சனை வருங்களா? டிபி கட்டி எங்க இருந்தது? என்னங்க? அக்கல் கீழே இருந்தது. எங்க இருந்தது? அக்கலுக்கு கீழே இருந்தது. அக்கல்ல இருந்ததா? சரி, அதுக்கும் கீழே. சொல்லுங்கம்மா. இருந்துச்சு, இப்ப கழுத்து கீழே வந்துருக்குது. சரி, இப்போ எத்தனை வயசு ஆகுதா உங்களுக்கு? 27 ஆகுது. 27. குழந்தை பிறக்கிறதுக்கு எதனா இதாகுமான்னு கேக்குறேன். ஒன்றும் ஆகாதுமா, குழந்தை பிறகுக்கு ஒன்றும் பாதிக்காது. ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா? டிபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா? 2 மாசம் மாத்திரை சாப்பிட்டோம். கண்டினியூஸாக சாப்பிட சொல்லலாம். 6 மந்த்ஸா இல்லை 9 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்களா? எப்படி கொடுத்துருக்காங்க? இல்ல 2 மாசம் சாப்பிடுங்க. நாங்க அதுக்கப்புறம் அதை இது பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். இல்லைம்மா, 2 மாதம் பத்தாதுமா. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இது பண்ணணுன்னா நீங்கள் டாக்டர் ஆலோசனைப்படி பண்ணணும். மினிமம் 3 to 6 மந்த்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். 2 மாதத்தில் ஃபுல்லாகவே க்யூர் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு செஸ்ட் ஃபிசிஷியனை பாருங்கள். டிபிக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் காட்டுங்க. அவங்க வந்து டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. மினிமம் 3 months ஆகுது நீங்கள் சாப்பிட்ணும். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. டாக்டர் வந்து இத்தனை மாத காலம் நீங்கள் வந்து சாப்பிடணும் டேப்லெட் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனையுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் ஸ்டாப் பண்ணலாமா, இல்லைனா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமாக ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க. அதுக்கும் ப்ரெக்னன்சிக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. நான் நிஷா, திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், எனக்கு கல்யாணம் 6 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேபி அதே மந்த்ல தங்கி இப்போ அவளுக்கு 5 years ஆகுது மேடம். சரிம்மா. இப்போ செகண்ட் பேபி எனக்கு தங்க மாட்டேங்குது. எனக்கு நான் எல்லா டெஸ்டும் எடுத்துட்டேன். IUI எல்லாமே, கருமுட்டை வளர்ச்சி எல்லாமே எடுத்துட்டேன். அதுல எல்லாமே நார்மலா இருக்கு சொன்னாங்க. சரிங்கம்மா. இப்போ ரீசெண்டா வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து அம்மா போட்டுச்சு. சரிம்மா. அம்மா போட்டனால வந்து அவரோட இது கம்மியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுக்கு 12 பாயிண்ட் இருந்துச்சு, இப்போ மறுபடியும் 8 பாயிண்ட் இருக்கு. சரிம்மா. அதனால வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, அவரோட விந்து எடுத்து என்னோட கருமுட்டையில வைக்கிறேன் நாங்க. அதுக்கு அவர் வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. நேச்சுரலாவே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க சார். சரிம்மா, நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாமா? சரிம்மா, இல்லை அதை நான் கேட்டேன் எல்லாமே. ஸோ ஒரு பேபி ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது. செகண்ட் பேபிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால, அம்மா போட்டதுனால உங்களுக்கு வந்துட்டு உயிரணுக்கள் கொஞ்சம் கம்மியான மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் அது வந்து நார்மலாக ஆனதுக்கப்புறம் திருப்பி உயிரணுக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவர் வந்து உயிரணுக்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய டேப்லெட்ஸ் கூட இருக்குது. நிறைய டேப்லெட்ஸ் அவங்க சாப்பிட்லாம். ஒரு 2 to 3 months எடுக்க சொல்லுங்கள். எடுத்துகிட்டு திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள். நேச்சுரலாக மோஸ்ட்லி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் திருப்பி குழந்தை பெற்றுக்கலாமா நேச்சுரலாகவே. அதையும் மீறி வரலை அப்படின்னும் போது நீங்கள் பெரிய ட்ரீட்மெண்ட் கூட போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
பட் ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட் கொடுத்து ஒரு 3 months வந்து தொடர்ந்து அவர் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி விந்து வந்து இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்காங்க. பார்த்துட்டு அந்த விந்து டெஸ்ட்டை பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம், நேச்சுரலாக பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. டேப்லெட்ஸ் வந்து ஒரு 3 மாத காலம் உங்கள் கணவருக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் இயற்கையாகவே வந்து முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம், முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோமதி மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? எனக்கு வந்து 10 years ஆச்சு மேடம் மேரேஜ். சரிங்கம்மா. சரிங்கம்மா. நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கேன் மேடம். ஓகேம்மா. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து லேப்டாஸ்கோப் செஞ்சு சொல்றாங்க மேடம். இப்போ செஞ்சுக்கலாமா? எங்க வீட்டுக்காரங்கன்னா விந்தணுக்கள் கம்மியா இருக்கு. ஓகே, 2 பேருமே ப்ராப்ளம் இருக்கு மேடம். அது டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். சரிம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா. நம்ம இல்லைம்மா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. லேப்ரோஸ்கோபி பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு யூஸ் இருக்காது. ஹஸ்பண்டுக்கு வர உயிரணுக்கள் கம்மின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் பெட்டர் வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் போங்க. ஐவிஎஃப் இக்ஸின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம். இக்ஸி ட்ரீட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட குழந்தை பெற்றுக்க முடியும். லேப்ரோஸ்கோபி பண்ணுறதுல யூஸ் இருக்காது. ஏன்னா உயிரணுக்கள் கம்மியாக இருக்கிறதுனால தான் மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுது. ஸோ நீங்கள் ஐவிஎஃப் இக்ஸின்ற ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி சக்ஸஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குமா. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே சார், இது மாதிரி வந்து நீங்கள் தாமதிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 10 வருட காலம் வந்து ஆகியிருக்கு. அதனால் வந்து தாமதிக்காமல் உடனே வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், இக்ஸி ட்ரீட்மெண்ட் மூலமா வந்து உங்களுக்கான ப்ரெக்னன்சி வாய்ப்புகளை வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்திக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பல்கி. நான் கல்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? எனக்கு வந்து அம்பிரிக்கல் ஹெர்னியா பண்ணியிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் 5 வயசு பாப்பா இருக்காங்க. அடுத்து குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா கர்ப்பப்பை மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா. டியூப்லாம் நல்லா இருக்கு, டியூப் டெஸ்ட்லாம் எல்லாம் பண்ணியாச்சு. சரிங்கம்மா. இந்த அம்பிரிக்கல் ஹெர்னியா திருப்பி வருமா என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரிம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, கேட்கலாமா? நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணி சரி பண்ணியிருப்பாங்க. அந்த சரி பண்ணதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த டிஷ்யூ எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கும். அதனால வந்து உங்களுக்கு அந்த யூட்ரஸ் வந்து கொஞ்சம் மேலே புஷ் பண்ண மாதிரி தெரியலாம். அதனால் வரி பண்ண வேணாம். நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் ஓகேன்னா நீங்கள் செகண்ட் குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேம்மா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து நீங்கள் வந்து பின்பற்றுங்கம்மா. உங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால்.